நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்க் ஹவுஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிரணி சார்பில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவில் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் கட்சியின் மகளிரணி சார்பில் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொது செயலாளர் ராம்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை தொடக்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கான ஓவிய போட்டி, ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல் போட்டி, மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் சிற்றுண்டியாக ஜூஸ், பிஸ்கட் மற்றும் குடிநீரும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொது செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மாநில செயலாளர்கள் ரவி, ராஜாராம், அனிதா மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தென்கொரியா பல்கலைக்கழகத்துடன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தென்கொரியாவின் சியோல் டோங்கோங் பல்கலைக்கழகத்துடன் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. கல்லூரி தாளாளர் திரு பி. ராமச்சந்திரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ். பிரதீப் தேவநேயன் மற்றும் டெகுக் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சேஞ்சுன்லி ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்வில் கல்லூரி தாளாளர் திரு பி. ராமச்சந்திரன் மற்றும் செயல் இயக்க அதிகாரி டாக்டர் பி. வித்யா ஆகியோர் தென்கொரியாவிலிருந்து வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தனர். இயந்திரவியல் துறை தலைவர் டாக்டர் பி. மகிமைராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் மாணவர் பரிமாற்றம், கூட்டு ஆராய்ச்சி, பேராசிரியர்களுக்கான கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி ஒத்துழைப்பு, அறிவியல் ஆய்வு கட்டுரைகள் மற்றும் வெளியீடுகளை பராமரிப்பு கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச கல்வி வாய்ப்புகள் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் டெங்குக் பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் யாங்மின் லீ, இணை பேராசிரியர் டாக்டர் சங்கர் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் கே. பி. ஜெயராமன், டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவாக துணை முதல்வர் டாக்டர் கே. பி. ஜெயராமன் அவர்கள் நன்றி உரை வழங்கினார்.
by determination and collective effort. Every remarkable achievement begins with a warm welcome and an inspiring beginning. It is now my privilege to invite Dr. Mahamay Raj, Head of Entrepreneur Development Cell and Institute of Matters. Heading the Department of Electrical after I2AC also. And then we have mechanical engineering, including IAC, R&D and EEC cell also. And we have Mrs. Punita heading the Center of Excellences that is happening on campus. About our group of institution. And if you permit, I can go on. Institutions, Sri B. Ramachandran Sir, a visionary leader and an eminent educationalist whose unwavering commitment to quality education, innovation and beginning of a new chapter in the international journey of SVCT. A partnership with a larger vision, the signing of புதுச்சேரியில் இனி ஒரு மாணவரின் உயிரும் சாலை விபத்தில் பறிபோகக்கூடாது. எதிர்கால கனவுகளோடு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டுமே தவிர சாலை விபத்துகளில் உயிரிழக்கக்கூடாது. ஆனால் புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் சாலைகளை பயன்படுத்தும் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், மாலை 4 முதல் 5:15 மணி வரையும் கனரக வாகனங்கள் மற்றும் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது. சமீபத்தில் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஷர்ஷிபி உயிரிழந்த சம்பவம் ஒவ்வொரு பெற்றோரின் மனதையும் பதற செய்துள்ளது. இதுபோன்ற துயர சம்பவங்கள் இனி ஒருபோதும் நடைபெறக்கூடாது. எனவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் செல்லும் மற்றும் திரும்பும் நேரங்களில் கனரக வாகனங்களின் இயக்கத்திற்கு தற்காலிக தடை விதித்தும் அதிவேகமாக இயக்கப்படும் அனைத்து வாகனங்கள் மீதும் தீவிர கண்காணிப்பு மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுத்தும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கின்றார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள். பொறையூரில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் பொறையூர் கிராமத்தில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவர் பூங்குழலி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம், குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சியில் தாய்ப்பாலின் பங்கு உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஜிப்மர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் வில்லுப்பாட்டு மூலம் தாய்ப்பாலின் அவசியத்தை எளிய முறையில் எடுத்துரைத்தனர். இதில் சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாய்ராம் பானு, கிராம சுகாதார செவிலியர்கள் வாணி, மாலினி, நர்சிங் கல்லூரி மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் கிராமப்புற சுகாதார செவிலியர் கலைச்செல்வி நன்றி கூறினார்.
பொதுமக்களிடையே தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவடைந்தது. புதுச்சேரி குருபாத அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு மற்றும் வேள்வி வழிபாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியாளர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி குருபாத அறக்கட்டளை சார்பில் தாவரங்கள் மற்றும் மூலிகைகளை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி சிவசிவ ஸ்ரீ வெள்ளையங்கிரி சுவாமிகள் தலைமையில் புதுச்சேரியில் முதன் முறையாக 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு மற்றும் வேள்வி வழிபாடு அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற 1108 மூலிகை சிவலிங்க வழிபாடு நிகழ்ச்சியில் 1108 சிவலிங்க வழிபாட்டில் குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிவஸ்ரீ ஸ்ரீ வெள்ளங்கிரி சுவாமிகள், இவருடைய குருநாதர் காமாட்சி பிரிய ஆதீனம், திருப்பக்குழியூர் மடாலயம் காமாட்சி தாசர் சுவாமிகள் மற்றும் ஆதிவன கோகுலானந்த புரி சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அடியார்கள், குருமார்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்கள். எப்படிங்க? ஓகே, வந்துடுறேன். ஓகே, வந்துடுறேன். இப்போ நேராக பாருங்க. ஓகே, பாருங்க, அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. ஓகே, அப்படியே பாருங்க. ஓகே. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. ஊசூடு தொகுதி குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கிய எம்எல்ஏ கார்த்திகேயன். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி அரசு சார்பில் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவி பொருட்களான சீருடைகளை மாணவர்களுக்கு வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவி பொருட்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும். சிறந்த கல்வியை நிலையான மற்றும் தரமான எதிர்காலத்தை உருவாக்கும். எனவே விடாமுயற்சியுடன் கல்வி கற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இன்று நேயம் மக்கள் கழக தலைவர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து மற்றும் புதுச்சேரியில் நிலவும் அரசியல் சூழல்களை கண்டுகொள்ளாத மத்திய அரசை கண்டித்து இன்று அண்ணா சிலையருகில் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் புதுச்சேரி, காரைக்கால் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பேசுகையில், பிரெஞ்சு அரசாங்கம் ஆட்சியின் கீழ் அனைத்து வகைகளிலும் சுதந்திரமாக சிறந்து விளங்கிய புதுச்சேரி மேலும் அதிக உரிமை கிடைக்கும், முன்னேற்றம் அடையும் என்ற நம்பிக்கையில் பிரெஞ்சு அரசிடமிருந்து விடுதலை பெற்று இந்திய அரசுடன் இணைந்த பிறகு புதுச்சேரியின் மாண்பும் மரியாதையும் தனித்தன்மையும் இழந்து மண்ணின் உரிமைக்காக போராடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி விளங்குவதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லாமல் புதுச்சேரியின் வளர்ச்சி குன்றி பின்னடைவை சந்தித்து வருகின்றது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம், சட்டமன்றம் என்று 3 அதிகார மையங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக செயல்படுவதால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் உள்ளது. தேர்தல் முடிவுகள் வந்து பிஜேபி அரசு ஆட்சி பெற்று தவணை முறையில் அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் கிடைக்காமல் 3 மாதங்கள் சட்டமன்றம் முடங்கி கிடந்த நிலையில் தற்போதுதான் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சட்டப்பேரவை சபாநாயகர் தேர்தலுக்கு ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று கூறி சபாநாயகரை தேர்வு செய்யாமல் இந்திய சட்டமன்ற வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் நடைபெறாத கேலி கூத்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்படியே புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் புதுச்சேரியின் வளர்ச்சி மற்ற மாநிலங்களை விட 25 ஆண்டுகாலம் பின்தங்கியுள்ளது. உதாரணத்துக்கு 25 ஆண்டுகளுக்கு ஏர்போர்ட் விரிவாக்க திட்டம் கிடப்பில் கிடக்கின்றது. கரசூர் சேதரப்பட்டு பொருளாதார மண்டல திட்டம் 25 ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கின்றது. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களை புதுச்சேரிக்கு கொண்டு வருவது எந்த திட்டமும் இல்லாமல் கிடப்பில் கிடக்கின்றது. சென்னை, பாண்டி, கடலூர் கிழக்கு கடற்கரை ரயில்வே திட்டம் கிடப்பில் கிடக்கின்றது. குடிநீர் மேலாண்மை படுமோசம், கழிவுநீர் மேலாண்மை படுமோசம், திடக்கழிவு மேலாண்மை படுமோசம், சாலை போக்குவரத்து மேலாண்மையும் படுமோசம், மருத்துவ கட்டமைப்பு படுமோசம், இஎஸ்ஐ மருத்துவமனை இல்லாமல் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற பல திட்டங்களில் புதுச்சேரியில் கடந்த 25 ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்காமல் இருப்பதே ஆகும். புதுச்சேரிக்கு மாநில உரிமை இருந்தால் பல வழிகளில் இத்திட்டங்களை செயல்படுத்தி இருக்க முடியும். மத்தியில் யார் ஆண்டாலும் அவர்களின் அதிகாரம் செலுத்தும் கேந்திரமாக இந்திய புதுச்சேரி உபயோகப்படுத்துகிறார்கள். அரசியல் ரீதியாக மக்கள் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு வழங்காவிட்டாலும் கொல்லைப்புறமாக இவர்கள் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்தில் இடம்பெற செய்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்று கேட்டு மிரட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுத்து புதுச்சேரியை ஆட்டி படைக்கிறார்கள். அதன்படி தற்போது மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு சொற்ப ஆளுநர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் அதிக பங்கு வேண்டுமென்று மிரட்டி பணிய வைப்பதற்காகவே கடந்த 3 மாதங்களாக இந்த ஆட்சியை முடக்கி வைத்து இருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை சபாநாயகர் தேர்வு செய்யக்கூட அனுமதி அளிக்காமல் அவர்களது அதிகார சண்டையால் சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தாமல் உள்ளனர். இப்படியே போனால் புதுச்சேரி மாநிலம் மத்திய அரசின் கொத்தடிமையாகவே மாறிவிடும். ஆனால் புதுச்சேரி மக்களை பற்றி சரியாக புரிதல் இல்லாமல் மத்திய அரசு செயல்படுகின்றது. புதுச்சேரி மாநில மக்கள் ஒன்றை அடைய வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் யார் எப்படிப்பட்ட அடக்குமுறை கையாண்டாலும் வெகுண்டெழுந்து அடைய வேண்டிய இலக்கை அடைந்தே தீர்வார்கள்.
அதற்கு உதாரணம் புதுச்சேரியில் ஏற்பட்ட தொழிலாளர் புரட்சியின் காரணமாக உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கி தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலையை உறுதிப்படுத்தியது இந்த மண்ணின் வாழ்ந்தவர்களின் போராட்டம்தான். அதேபோல புதுச்சேரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க முற்பட்ட போது 1979 காலகட்டத்தில் பெரும் புரட்சி ஏற்படுத்தி மத்திய அரசை கதிகலங்க வைத்த வீர வரலாறு இந்த புதுச்சேரி மண்ணில் வாழ்ந்தவர்களுக்கு உண்டு. ஆகையால் இந்த புதுச்சேரி மண்ணை அடிமைப்படுத்தும் நோக்கத்தோடு மத்திய அரசை கண்டித்து ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களும் மாநிலம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து முழு மாநில அந்தஸ்து பெறும் காலம் வெகு விரைவில் உள்ளது என்பதை மத்திய ஆளும் அரசுக்கு இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்வதாக திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார். கொம்பாக்கம் முதியம்பட்டுப்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய செடல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் கொம்பாக்கம் முதியம்பட்டுப்பேட் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோற்சவ விழா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வந்தது. இதில் முக்கிய நிகழ்வான நேற்று காலை 108 பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. நண்பகல் ஊரணி பொங்கல் இடுதல் நிகழ்ச்சியும் மாலை செடல் உற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் செடல் தரித்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி ஊர்வலமாக சென்று ஆலயம் வந்தடைந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், இளைஞர்கள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். போட்டவங்க கொஞ்சம் வாங்க. திருக்காஞ்சி கங்கைவராக நந்தீஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவம் 3 நாள் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவை ஒட்டி கடந்த புதன்கிழமை கொடியேற்றம் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. தொடர்ந்து தினம்தோறும் காலை 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவு 7 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட காமாட்சியம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக நேற்று நடைபெற்ற 3ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ காமாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் உபயதாரர்கள் ஸ்ரீ முத்துவேல் கவுண்டர், சுசிலா குடும்பத்தினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடி 28ஆம் தேதி ஆடிப்புற தேர் திருவிழாவும், ஆடி 29ஆம் தேதி திரு ஆடிப்பூர வளையல் சேவையும் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் மற்றும் விடையாட்சி உற்சவத்துடன் பிரம்மோற்சவ விழா நிறைவு பெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியர்கள், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் இணைந்து சிறப்பாக செய்து வருகின்றனர்.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசு கண்டித்து நாடு தழுவிய மக்கள் சந்திப்பு நடைபயண பிரச்சார இயக்கம் தேங்காய்திட்டு பகுதியில் துவங்கப்பட்டது. மத்திய பாரதிய ஜனதா அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நாடு தழுவிய மக்கள் சந்திப்பு நடைபயண பிரச்சார இயக்கத்தினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரியாங்குப்பம் மணவெளி தொகுதிக்குழு சார்பில் இன்று காலை தேங்காய்திட்டு பகுதியில் இருந்து தொகுதி செயலர் சுகதேவ் தலைமையில் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் அபிஷேகம், கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் நடைபயணத்தின் நோக்கங்களை விளக்கி பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் அந்தோணி பிரச்சார இயக்கத்தினை முடித்து வைத்து பேசினார். தேங்காய்திட்டு பகுதியில் துவங்கிய இந்நிகழ்ச்சி நயினார் மண்டபம், முருகப்பாக்கம், அரியாங்குப்பம், ஆர்கே நகர், ஓடைவெளி, மாஞ்சோலை, மணவெளி பகுதியில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் சிவராமகிருஷ்ணன், சக்திவேல், முத்துவேல், செல்வராஜ், மலர்விழி, இந்து, பச்சையப்பன், அருள், சந்துரு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.